கோமடி டிஃபென்ஸ் அகாடமி. நாம இப்ப டாப் 20 குரூப் டி சீரீஸ்ல வந்து பார்த்தா மேத்ஸ் கொஸ்டின் இன்னைக்கு பார்ப்போம். 20 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10 புத்தகங்கள் விற்பனை விலை 15 புத்தகங்கள் அடக்க விலைக்கு சமமாக இருந்தால் இழப்பு அல்லது லாப சாதத்தை கண்டறியவும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா இது வந்து பார்த்தா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்தா கேட்டுறாங்க. இது வந்து பார்த்தா இப்போ 10 புத்தகம் விற்பனை விலை 15 புத்தகம் அடக்க விலைக்கு சமமாக இருந்தாலும் சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தா ஃபார்முலா இருக்கு. என்ன பார்த்தா எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை ஒய் இன்ட்டு 100. ஓகேங்களா? இது வந்து பார்த்தா எக்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தா நம்ம காசு பைசா சேர்த்துப்போம். இங்க காசு பைசா சேர்த்துன்னு பார்த்தா 15. அப்போ இது வந்து பார்த்தா காசு பைசா 15. இந்த ஒய்ன்றது வந்து பார்த்தா செல்லிங் பிரைஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்தா நம்ம காசு பைசா அப்ளை பண்ணோம், ஒய்க்கு பதிலாக செல்லிங் பிரைஸ் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணலாங்களா? இப்போ எக்ஸ் வந்து பார்த்தா காசு பைசா எவ்வளவு இருக்கு 15 மைனஸ் ஒய் வந்து பார்த்தா 10 டிவைடட் பை ஒய் வந்து பார்த்தா எவ்வளவு இருக்கு 10 இன்ட்டு 100. அப்போ வந்து பார்த்தா 5/10 இன்ட்டு 100. உங்களுக்கு கேன்சல் பண்ணா 10 ஆகும். அப்போ 50% வந்து பார்த்தா நம்மளுக்கு பிளஸ்ல வந்துருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன தெரியும், பிளஸ்ல வந்து நம்ம கெயின் எடுத்துப்போம். அப்போ எந்த ஆப்ஷன் பார்த்தா ஆப்ஷன் டி வந்து பார்த்தா இருக்கு. இதே வந்து மைனஸ் வச்சா நம்ம நஷ்டம் எடுத்துப்போம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். தற்போது ஹேமாவுக்கு 48 வயதும் ரோஜாவுக்கு 32 வயதும் ஆகிறது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் வயது விகிதம் 5:3 ஆக இருந்தது? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தா 2 பர்சன் வந்து பார்த்தா ஊத்துறாங்க. அதாவது பார்த்தா ஹேமா அப்புறம் பார்த்தா ரோஜா. ஓகேங்களா? 2 பேர் குத்துறாங்க. அவங்களோட வயசு வந்து பார்த்தா குத்துறாங்க. எவ்வளவுன்னு பார்த்தா 48 32. ஓகேங்களா? இது வந்து பார்த்தா இப்போ பிரசன்ட் தான் சொல்றாங்க. தற்போது வந்து பார்த்தா ஹேமாக்கு 48 ரோஜாக்கு 32 ஆகுது. அப்போ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் வயது 5:3 ஆக இருந்ததுன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப பிரசன்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா 5:3 எப்ப இருந்திருப்பாங்க கேக்குறாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ஆப்ஷன் வச்சு போடுவோம். அப்பதான் நமக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாக்கலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ தற்போது பார்த்தா ஹேமாக்கு 48. இப்போ 9 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா எவ்வளவு ஏஜ் இருந்திருக்கும் 39 இருந்திருக்குமா ஹேமாக்கு. இப்போ ரோஜாக்கு வந்து பாருங்க 32 பார்த்தா பிரசன்ட்ல. ஓகேங்களா? இப்போ 9 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா 23. ஓகேங்களா? இது நம்ம 5:3 ரேஷியோ வருமானா வராது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தா கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பி வந்து பார்த்தா ஆப்ஷன் செக் பண்ணுவோம். இப்போ 48 பார்த்தா பிரசன்ட். இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி 42 வந்திருக்குங்களா? நெக்ஸ்ட் இது 32 இருக்கு. 6 வருஷத்துக்கு முன்னாடி 26 சொல்லிட்டு இருக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ணி என்ன வரும் 21 13. இதுக்கப்புறம் சிம்பிளி பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கு 5:3 வரல. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் பார்ப்போம். இப்போ 48. இப்போ 48 பார்த்தா 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகும் 40 ஆயிடுமா? 40 ஆயிடுச்சு. இப்போ ரோஜாக்கு முன்னா 32 8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் 24 இருக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணலாமா? 20 12. இது வந்து பார்த்தா 10 6. இது 5 3. அப்போ 5:3 சொல்லிட்டு இருந்துச்சு. அப்போ ஆப்ஷன் சி வந்து பார்த்தா 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த வந்து பார்த்தா 5:3 இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு ஆன்சர் எதுன்னு பார்த்தா ஆப்ஷன் சி வந்து பார்த்தா இருக்கு. ஓகேங்களா? மோஸ்ட்லி ஏ சம் எல்லாமே பார்த்தா ஆப்ஷன் வச்சு போடுங்க. அப்பதான் நம்மளுக்கு டைம் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். பின்வருவற்றில் எது 9ஆல வகுப்படும்? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தா கீழே வந்து பார்த்தா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுல இருந்து எது 9 டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 9 டிவிசிபிள் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் சம் வந்து பார்த்தா இப்போ ஒரு வந்து பார்த்தா நம்ம இப்போ 1 2 3 கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் சம் ஆட் பண்ணிட்டு இதுல கூடுதல் பார்த்தா 9ஆல வகுப்பட்டுச்சுன்னா அது 9ஆல வகுப்படும். அவங்க வகுப்படம்னா அதுன்னு பார்த்தா 9ஆல வகுப்படாது அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட பார்த்தா கான்செப்ட் 9ஓட டிவிசிபிள் ரூல். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஆப்ஷன் செக் பண்ணலாம். இப்போ டிஜிட்டல் சம் பார்த்தா இப்போ 3 இப்போ 3 1 கூட்ட 4 4 3 கூட்ட 7 7 2 9. அப்போ 9 இப்போ 9 வந்து வகுப்படனா வகுப்படும். ஓகே, அப்ப நமக்கான ஆன்சர்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? நீங்க மத்த ஆப்ஷன் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அது வந்து வகுப்படாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு செக் பண்ணிக்காங்க. இப்போ வந்து பார்த்தா 9 18 19. இப்போ 19 வகுப்படனா வகுப்படாது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணோம். அப்ப நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தா இங்க ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தா இருக்கு. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஃபோர்த் क्वेश्चन பார்ப்போம். புஷ்ரா தனது ஸ்கூட்டரை 15,000க்கு விற்று விற்பனை விலையில் 5 ஒரு பங்கு லாபம் ஈட்டியதால் கிடைக்கும் லாப சதவீதத்தை காண்க. ஓகேங்களா? புஷ்ரா 10 இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தா ஒரு ஸ்கூட்டர் வந்து பார்த்தா இவங்க வந்து பார்த்தா விற்கிறாங்க. அதாவது சேல் பண்றாங்க. எவ்வளவுன்னு பார்த்தா இப்போ செல்லிங் பிரைஸ் நம்மளுக்கு எவ்வளவு இருக்குங்க 15,000 இருக்கு. ஓகேங்களா? விற்பனை விலையில பார்த்தா 5 ஒரு பங்கு லாபம் ஈட்டியதால் சொல்றாங்க. அதாவது நம்ம செல்லிங் பிரைஸ் இதுல இருந்து வந்து பார்த்தா 5 ஒரு பங்கு ப்ராஃபிட்டா எடுக்கிறாங்க. இப்போ 15,000 பார்த்தா இருக்கு. ஓகே, செல்லிங் பிரைஸ் 5 ஒரு பங்கானது 1/5 எதுமா
இதுதான் இவங்களோட பாத்தீங்கன்னா ப்ராஃபிட். ஓகேங்களா, 5ல் ஒரு பங்குனா அது விற்பனை விலையில 5ல் ஒரு பங்கு ப்ராஃபிட். அப்ப ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும் கேன்சல் பண்ணா? அப்ப 5 அப்போ ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3000 சொல்லிட்டு கிடைச்சிடும். ஓகேங்களா, நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தா கிடைக்கும் லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேக்குறாங்க. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன தெரியும் உங்களுக்கு? ப்ராஃபிட் டிவைடட் பை சிபி இன்டு 100. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. சிபி என்ன பார்த்தா இப்போ செல்லிங் பிரைஸ் இருக்கு. இப்போ செல்லிங் பிரைஸ்ல இருந்து நம்ம ப்ராஃபிட்டை கழிச்சுட்டு நம்மளுக்கு சிபி கிடைச்சிருமா? ஓகேங்களா, உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். இப்போ ப்ராஃபிட்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா, இதே காஸ்ட் பிரைஸ் வேணா என்ன பண்ணோம்? ஓகேங்களா, அது செல்லிங் பிரைஸ் மைனஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா, அப்ப நம்ம செல்லிங் பிரைஸ் வேணா என்ன பண்ணோம்? சாரி, காஸ்ட் பிரைஸ் வேணா என்ன பண்ணோம்? செல்லிங் பிரைஸ்ல இருந்து ப்ராஃபிட் மைனஸ் பண்ணா உங்களுக்கு செல்லிங் பிரைஸ் கிடைச்சிடும். ஓகேங்களா, இப்போ இங்க செல்லிங் பிரைஸ் 50,000, ப்ராஃபிட் 3000. அப்ப நம்மளுக்கு சிபி எவ்வளவு கிடைக்கும்? நம்மளுக்கு 12,000 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருமா? ஓகேங்களா, அப்ப நம்மளுக்கு 12,000. அப்ப இங்க அப்ளை பண்ணலாமா? இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? 3000. ஓகேங்களா, காஸ்ட் பிரைஸ் 20,000 இன்ட்டு 100. ஓகேங்களா, இது சால்வ் பண்ண உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகும். 1 0க்கு 1 0, 2 6 12, 150, 6 2 12, 3 6. அப்போ 25% பார்த்தா ப்ராஃபிட் எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் டில பார்த்தா இருக்கு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 5th கொஸ்டின் பார்ப்போம். 5, 15 மற்றும் 20 என்பவற்றுக்கு எல்சிஎம் மற்றும் எச்எஃப் இடையிலான விகிதத்தை கண்டறியவும். ஓகேங்களா, அது எல்சிஎம்க்கும் எச்எஃப்க்கும் பார்த்தோம்னா ரேஷியோ கேட்டுறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துற வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். அதாவது 5, 15, 20. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இது பார்த்தா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். இப்போ 5 5 3 4. சோ இதுக்கப்புறம் காமன் டிவிசர் கிடையாது. ஓகேங்களா, இப்போ எல்சிஎம் என்ன இருக்கும்? எல்சிஎம் ஈக்குவல் நாமும் 12 12 5 60. ஓகேங்களா, இப்போ இதுக்கு பார்த்தா எச்எஃப் இப்போ எச்எஃப் பார்த்தா நம்ம இங்கோட ஸ்டாப் ஆகும். அது காமன் டிவிசர் எங்க நம்ம பார்த்தோம்னா எல்சிஎம்ல 1, 1, 1 வரையும் பார்த்தா நம்ம சால்வ் பண்ணணும். நம்ம இதை சால்வ் பண்ண 1, 1 வரையும் வந்துடும். ஆனா எச்எஃப் நம்ம 1, அப்படி வரையும் சால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா காமன் டிவிசர் எல்லாரும் ஒரே ஒரு வாய்ப்பால இது பண்றாங்க. அது பார்த்தா நம்ம எச்எஃப் எடுத்துக்கணும். அப்ப இங்க பார்த்தா 5 மட்டும் எல்லாத்துக்கும் காமனா இருக்கு. அப்ப எச்எஃப் என்ன இருக்கும்? நம்மளுக்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்மளுக்கு என்ன கேக்குறோம்? எல்சிஎம் எச்எஃப் ரேஷியோன்னு கேட்காங்க. அப்ப எல்சிஎம் பார்த்தா 60, எச்எஃப் பார்த்தா 5. இப்ப ரேஷியோ எடுத்தா 5 5 12. அப்போ 12:1 தான் பார்த்தா நமக்கான ரேஷியோ. எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் சில பார்த்தா இருக்கு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 6th கொஸ்டின் பார்ப்போம். கொடுக்கப்பட்ட படத்தில் ஏ என்ற கோடு பி என்ற கோட்டிற்கு இணையாக உள்ளது எனில் எக்ஸ் இன் மதிப்பை கண்டறியும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தா ஒரு பிக்சர் கொடுத்துறாங்க. ஓகேங்களா, இந்த பிக்சர்ல பார்த்தா இந்த எக்ஸோட வேல்யூ பார்த்தா கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஏ என்ற கோடு பி என்ற கோட்டிற்கு இணையாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏ என்ற கோடு பி என்ற கோட்டிற்கு இணையாக உள்ளது. அப்ப இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏ என்ற கோடு இங்க இருக்குன்னா அதோட வெளிக்கோணங்கள் பார்த்தா இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா, அதை வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ இதனோட வெளிக்கோணம் பார்த்தா இங்க ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா, அது வெளிக்கோணங்கள் பார்த்தா ஈக்குவலா இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட்ல இது இணையாக ஏ என்ற கோடு பி என்ற கோட்டுக்கு இணையாக அப்படின்னு சொன்னாங்கன்னா வெளிக்கோணங்கள் ஈக்குவலா இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 96 ஈக்குவல் டு 6x மைனஸ் 36. ஓகேங்களா, இது கண்டுபிடிக்கலாங்களா? அப்ப 6x ஈக்குவல் டு 96 பிளஸ் 36. ஓகேங்களா, இப்போ 6x ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும்? 132 வந்துருமா? இப்போ கேன்சல் பண்ணா 6 12 6 12. அப்போ x ஈக்குவல் டு பார்த்தா 22 டிகிரின்னு சொல்லிட்டு வந்துடும். எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் சி பார்த்தா இருக்கு. இந்த கான்செப்ட் பார்த்தா ஈஸி தான். ஆனா உங்களுக்கு இது தெரியணும். ஏ என்ற கோடு பி என்ற கோட்டுக்கு இணையாக இருக்கு அப்படின்னு பார்த்தா அதோட பார்த்தா இந்த கோணமும் இந்த கோணம் ஈக்குவலா மட்டும் தெரிஞ்சா போது நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 7th கொஸ்டின் பார்ப்போம். ஒரு செவ்வகத்தின் அகலம் அதன் நீளத்தில் 3ல் ஒரு பங்கு ஆகும். செவ்வகத்தின் சுற்றளவு 64 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் அகலத்தை காண்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தா என்ன கொடுத்துருவோம் பார்த்தா செவ்வகம் பார்த்தா பி பார்த்தா அதாவது அகலம் பார்த்தா எவ்வளவு சொல்றாங்க? அது நீளத்தில் 3ல் ஒரு பங்கு சொல்றாங்க. அது நீளம் பார்த்தா எல் பார்த்தா 3ல் ஒரு பங்கு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ பி பார்த்தா எல்லோட 3ல் ஒரு பங்கு ஈக்குவல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொன்னா செவ்வகத்தின் சுற்றளவு சொல்றாங்க. அது பெரிமீட்டர் கொடுத்துறாங்க. பெரிமீட்டர் எவ்வளவு சொல்றாங்க? 64 சென்டிமீட்டர். ஓகேங்களா, எனில் பி பார்த்தா எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இந்த பி பார்த்தா எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, சால்வ் பண்ணலாங்களா? இப்ப செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2 × L plus B. ஓகேங்களா, இப்போ 2 நம்ம L பார்த்தா எடுத்துப்போம். B நம்ம இங்க என்ன எடுத்துறோம் பார்த்தா L by 3 அப்படின்னு எடுத்துப்போமா? ஓகேங்களா, அதாவது இங்க மல்டிப்ளை பண்ணா L by 3 வந்துடும்.
ஓகே, பெரிமீட்டர் வந்து பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துறாங்கன்னு பார்த்தா 64 சொல்லிட்டு கொடுத்துறாங்க. ஓகேங்களா, சால்வ் பண்ண என்ன வரும் நம்மளுக்கு 64 2, அப்போ கிராஸ் பண்ணா 3l, அப்போ 4l டிவைடட் பை 3. ஓகேங்களா, இப்போ கேன்சல் பண்ணாகும் 2 2 2 3 6 2 4 4 8 32. அப்போ l ஈக்குவல் என்ன வரும் 8 × 3, அப்போ l ஈக்குவல் 24 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். எந்த ஆப்ஷன் பார்த்தா ஆப்ஷன் பி. இப்படி போட்டீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பார்த்தா தப்பு. ஏன்னா இங்க நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தா பி தான் கேட்கறாங்க. நீங்க ஆன்சர் வந்துச்சு, அது ஆன்சர் வந்து பார்த்தா ஆப்ஷன் பார்த்து இது இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே பிக் பண்ணக்கூடாது. கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும், பார்க்கணும். அப்படின்னா மட்டும் தான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இப்ப இங்க என்ன சொல்றாங்க, பி வந்து பார்த்தா கேட்கறாங்க. இப்ப பி வந்து பார்த்தா என்ன சொல்றாங்க, பி வந்து பார்த்தா எல்ல 3 பங்கு, அது எல் வந்து பார்த்தா 3 டிவைட் பண்ணா நம்மளுக்கு பி கிடைச்சிரும். ஓகேங்களா, அப்ப எல் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு 24, இது 10. அப்ப டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 8ன்னு சொல்லிட்டு வருமா. அப்ப பி ஈக்குவல் 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா, எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் சி வந்து பார்த்தா இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க, சில்லி மிஸ்டேக் எல்லாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா, எக்ஸாம்ல அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 8th கொஸ்டின் பார்ப்போம். 3x என்பவர் 220 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் மற்றும் 140 கிலோமீட்டர் முறையே மணிக்கு 11 கிலோமீட்டர் மணி 5 கிலோமீட்டர் மணி மற்றும் 7 கிலோமீட்டர் மணி வேகத்தில் பயணித்தார். அதாவது சராசரி வேகத்தை கிலோமீட்டர் மணியில் காண்க. ஓகேங்களா, அதாவது டோட்டல் பார்த்தா அது ஆவரேஜ் ஆஃப் டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் கேட்கறாங்க. ஓகேங்களா, ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகேங்களா, இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்னன்னு பார்த்தா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் சொல்லுங்க. நீங்க வந்து பார்த்தா ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருங்க. என்ன பார்த்தா 220 250 140 கொடுத்துறாங்க. அப்ப இது மொத்தம் ஆட் பண்ணாங்கன்னா 220 250 140 இதுதான் நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ 0 11 அப்போ 6, அப்போ 610 வந்து பார்த்தா நம்மளுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டைம் வந்து பார்த்தா கொடுத்துறாங்க. பார்த்தா இங்க நம்ம டோட்டல் டைம் டைரக்டா கொடுக்கல, ஆனா அதுக்குள்ள என்ன கொடுத்துறாங்க, இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தா இவ்வளவு ஸ்பீட்ல போது மட்டும் கொடுத்துறாங்க. ஓகேங்களா, அப்ப நம்ம இந்த பார்த்தா ஸ்பீடும் டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம டைம் கண்டுபிடிச்சலாமா எப்படின்னு பார்த்தா இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைமா. இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா பாருங்க 220 சொல்றாங்க. அப்போ 220 கிலோமீட்டர் பார்த்தா எவ்வளவு ஸ்பீட்ல போகுது 11 கிலோமீட்டர் போகுது. அப்போ டைம் வந்து கண்டுபிடிச்சலாமா, அப்போ 20. அப்போ வந்து பார்த்தா டி பார்த்தா இங்க நம்மளுக்கு 20 சொல்லிட்டு கிடைச்சிச்சு. ஸோ இதே மாதிரி மற்றதுக்கு கண்டுபிடிச்சலாம். இப்போ 250 பார்த்தோன்னா இப்போ 250 வந்து பார்த்தா நம்ம 5 டிவைட் பண்ணா அப்போ இது பார்த்தா நமக்கு 50 கிடைச்சிருமா நம்மளுக்கு டைம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 140 இருக்கு. அப்போ வந்து பார்த்தா 140 7 டிவைட் பண்ணா நம்மளுக்கு 20 சொல்லிட்டு கிடைச்சிரும். ஓகேங்களா, 20 பார்த்தா 20 மணி நேரம் சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போ மொத்தத்தையும் பார்த்தோம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 610 கிடைச்சிரும். டோட்டல் டைம்ல என்ன இருக்கு 20 50 20 ஆட் பண்ணா 7 9. ஓகேங்களா, அப்ப கேன்சல் பண்ண வந்துருமா 0 க்கு 0 கேன்சல். அப்போ 61 9 டிவைட் பண்ண உங்களுக்கு என்ன வரும் 9 54 மிச்சம் வந்து பார்த்தா 7. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் நம்மளுக்கு 6 7/9 நமக்கான ஆன்சர். எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் சில வந்து பார்த்தா இருக்கு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 9th கொஸ்டின் பார்ப்போம். 216 பவர் 2/n ஈக்குவல் டு 36 இன் n மதிப்பை காண்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இதை இங்க இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க பார்த்தா என்ன வந்து பார்த்தா கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி பார்த்தா இப்போ 216 2/n ஓகேங்களா ஈக்குவல் டு 36 சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதுல என்ன பண்ணா கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தோம்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணா நம்ம அடுக்குகளை ஈக்குவல் பண்ணலாம். அது நம்ம சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் தெரியும், அதுபடிதான் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இப்போ 36 பார்த்தா நம்ம 6 ஸ்கொயர் தெரியுமா, அப்போ 6 ஸ்கொயர்னு பார்த்தா 36. இப்போ 216 பார்த்தா 6ஓட கியூப் பார்த்தா 216. ஓகேங்களா, இது அப்ளை பண்ணலாமா, அப்போ 2 கியூப் பார்த்தா அப்போ 6 கியூப் பவர் 2/n ஈக்குவல் டு 6 ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ இது மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் 6 பவர் பார்த்தா 6/n சொல்லிட்டோம். அப்போ 6 ஸ்கொயர். இப்போ பார்த்தா அடிமன் பார்த்தா ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணலாம். அப்போ 6/n ஈக்குவல் டு 2 கேன்சல் பண்ணா 3 வந்துடும். அப்போ n ஈக்குவல் டு 3 தான் வந்து பார்த்தா நம்மளோட ஆன்சர். எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் பார்த்தா சில வந்து பார்த்தா இருக்கு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 10th கொஸ்டின் பார்ப்போம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகையில் 20% பேர் போரினால் இருந்தனர். மீதமுள்ள மக்கள் தொகை 5% பேர் ஒரு தொற்று நோயால் இழந்தனர். நகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை 15,200 எனில் போருக்கு முந்தைய நகரத்தின் மக்கள் தொகையை கண்டறியும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தா பாக்குறப்ப உங்களுக்கு தெரியுதுன்னு பார்த்தா ஒரு சீரியஸ் கொஸ்டின், அதாவது பார்த்தா காம்பவுண்டட்ஸ்ல வரும். ஓகேங்களா,
இது நம்ம எப்படி சால்வ் பண்ணு பார்த்தா ஆக்சுவல் மெத்தட் பார்த்தா ரொம்ப பெருசா போகும். நம்ம இது எப்படி சால்வ் பண்ணு பார்த்தா இங்க என்ன கொடுத்துறாங்க டேட்டா மட்டும் பாத்துங்க. ஃபர்ஸ்ட் மக்கள் தொகை பார்த்தா ஃபர்ஸ்ட் 70% பேர் வந்து பார்த்தா இறந்துடுறாங்க அப்படின்னு பார்த்தா டிக்ரீஸ் ஆகுறாங்க. அப்போ மக்கள் தொகை மீதமுள்ள மக்கள் தொகை பார்த்தா 5% பேர் வந்து பார்த்தா தொற்று அடைறாங்க. அப்போ இதுவும் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ எதுவும் பார்த்தா இன்க்ரீஸ் ஆகல. அப்போ தற்போதைய மக்கள் தொகை 15,200 கொடுத்துட்டாங்க. அப்போ முன்னாடி வந்து பார்த்தா கேக்குறாங்க. இப்போ தற்போதுன்னு பார்த்தா நம்ம ஈக்குவலுக்கு எப்பவுமே தான் பக்கம் தான் வச்சுப்போம் ஓகேங்களா, அதை மாதிரி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்கறோம், முந்தைய மக்கள் தொகை அதாவது எக்ஸ் வந்து பார்த்தா இவ்வளவு வந்திருக்கும். எக்ஸ் இவ்வளவு வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் 20% பேர் வந்து பார்த்தா இறக்குறாங்கன்னு பார்த்தா இப்போ 100 வந்து பார்த்தா 20% பேர் இறந்துட்டோம்னா மீதி எவ்வளவு இருப்பாங்கன்னா 80% பேர் இருப்பாங்க. இன்ட்டு இப்போ 100 மிச்சம் இருக்கிற 100%ல வந்து பார்த்தா 5% பேர் இறந்துறாங்கன்னா அப்போ மீதி எவ்வளவு இருக்கும் பார்த்தா 95% இருப்பாங்க. இப்போ எக்ஸ் இது வந்து நம்ம சால்வ் பண்ண உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேங்களா. சால்வ் பண்ணலாமா? 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். 2 4 8 2 5 10 5 அப்போ 5 5 5 45 ஓகேங்களா. இப்போ கேன்சல் பண்ணா 4 4 இப்போ 4 12 மிச்சம் 3 4 8 32 0 0 19 19 2 38 அப்போ 200 சொல்லிட்டு வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் பார்த்தா 200 இன்ட்டு 100 மட்டும் வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் நம்ம எவ்வளோ 20,000 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும் ஓகேங்களா. எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தா இருக்கு ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 11th கொஸ்டின் பார்ப்போம். 2 சென்டிமீட்டர் அடிப்பகுதி ஆரம் மற்றும் 10 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு திடமான நேர்வட்ட உருளையின் மொத்த மேற்பரப்பு பகுதியை காணுங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க பார்த்தா ஆர் வந்து பார்த்தா 2 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வேற என்ன கொடுத்துறாங்கன்னு பார்த்தா 10 சென்டிமீட்டர் உயரம் எச் வந்து பார்த்தா 10 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. இப்போ உருளைன்னு பார்த்தா மொத்த பரப்பரப்பு அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தா சாலிட் சிலிண்டர்னு பார்த்தா சொல்றாங்க ஓகேங்களா. இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தா 2πr × h+r ஓகேங்களா. உருளைன்னு பார்த்தா மேற்பரப்போட ஃபார்முலா இது அப்ளை பண்ணலாமா? ஓகே, நம்மளுக்கு பார்த்தா 6 இருக்கு h இருக்கு 2 π 22/7 நம்மளுக்கு கொஸ்டின் சொல்ல அதை பார்த்தா ஆன்சர் வந்து பார்த்தா ஆப்ஷன்ல பை வந்து அப்படியே கொடுத்துறாங்க. மதிப்பு பார்த்தா அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால பை வந்து பார்த்தா அப்படியே வச்சிடுறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 6 பார்த்தா எவ்வளவு கொடுத்துறாங்க 2 இன்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தா h + r இப்போ h 10 இது 2 அப்போ h + என்ன 10 + 2 அப்போ 12 ஆயிடும் ஓகேங்களா. அப்போ 12 24 24 48 அப்போ 48 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா. அழகு வந்து பார்த்தா சென்டிமீட்டர் அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயரா வந்துடும். எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தா இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 12th கொஸ்டின் பார்ப்போம். 25:15 12th கொஸ்டின் பார்ப்போம். 25:15 = 15:x எனில் x இன் மதிப்பை கண்டறியவும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ 25:15 = 15 = x ஓகேங்களா. இப்போ ரேஷியோ பத்தி நமக்கு தெரியுங்க என்ன ப்ரொபோர்ஷன்ல இதுக்கு வந்து பார்த்தா இதுக்கு இது ஈக்குவல் இதுக்கு ஈக்குவல் இன்னும் சொல்ல போனா இது ஏ எடுத்துங்க பி எடுத்துங்க சி எடுத்துங்க டி எடுத்துங்க ஓகேங்களா. பியும் சி வந்து பார்த்தா நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். ஏவும் சி பார்த்தா ஏவும் டியும் மல்டிபிள் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அதாவது பிசி இன்ட்டு ஏடி ஓகேங்களா. இப்போ மல்டிபிள் என்ன ஆகும் 15 × 15 = 25 × x ஓகேங்களா. கேன்சல் பண்ணா 5 5 25 5 3 5 5 5 5 5 3 5 அப்போ x = நம்ம என்னன்னு பார்த்தா 9 சொல்லிட்டு வந்துடும். எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தா இருக்கு ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 13th கொஸ்டின் பார்ப்போம். the value of √2 + √2 அதை பார்த்தா இன்ஃபினிட் வரை போகுது. இப்போ இதோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ இது மதிப்பு நம்ம பார்த்தோம் இது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற 2 தான் பார்த்தா இதோட ஆன்சர். எப்படின்னு பார்த்தோம்னா இது பார்த்தா ஷார்ட் கட் மாதிரி ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம் இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தோம்னா இந்த ரூட்டுக்குள்ள இருக்க நம்பர்னு பார்த்தா எல்லாமே ஒரே நம்பரா இருக்கணும். அது செகண்ட் கண்டிஷன்னா அது இன்ஃபினிட் வரை போகணும் ஓகேங்களா. இந்த மாதிரி இருந்தா இதுல என்ன கொடுத்துறாங்களோ அதுவாதான் ஆன்சர் ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ √3 + √3 ஓகேங்களா. இது இன்ஃபினிட் வரை போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 தான் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 3 இருக்கு ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 14th கொஸ்டின் பார்ப்போம். பின்வருவற்றில் எது சமமானது ஓகேங்களா. 0.182 பார் இப்போ இதுக்கான சமமான வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஆக்ஷன் மெத்தட் போடாம ஷார்ட் கட் மெத்தட் போகணும். எப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் எப்படின்னா இங்க கொடுத்துருக்க வேல்யூன்னு பார்த்தா 0.182 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பார் வந்து பார்த்தா இப்போ எதனா இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பார் வந்து பார்த்தா 82 மேல இருக்கு. அந்த பார் இருக்கிறத நம்ம விட்டுட்டு மிச்சம் எவ்வளவு இருக்கோ அதை வந்து பார்த்தா இங்க மைனஸ் பண்ணிடணும். அப்போ 0 மைனஸ் பண்ணிடணும்.
டிவைடட் பை என்ன பண்ணு பார்த்தா இப்போ எத்தனை பார் இருக்கு அத்தனை பார்த்தா 9 பார்த்தா நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. எத்தனை பார் இருக்கோ அதை 9 ஆட் பண்ணிக்கணும் பிளஸ் பார் இல்லாம இருக்கணும் அதுக்கு பிறகு நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். இது நம்ம ஷார்ட்கட் ஓகேங்களா. இப்போ 182 இருந்து 1 லெஸ் பண்ண நமக்கு என்ன வரும் 181 வந்துருமா டிவைட் பை 990 ஓகேங்களா. இது இன்னும் சிம்பிளை பண்ண முடிஞ்சா இது ஆன்சர். ஆனா நமக்கு ஆப்ஷன் பார்த்தா இதுலயே இருக்கு ஏல இருக்கு ஓகேங்களா. அப்ப இதுக்கு ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 15th கொஸ்டின் பார்ப்போம். ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் 5:2 ஆகும். செவ்வகத்தின் அகலம் 48 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் நீளத்தை காண்க ஓகேங்களா. அது ஒரு ரெக்டாங்கிள் பார்த்தா எல் பியும் பார்த்தா ரேஷியோ கொடுத்துறாங்க. அப்போ L:B பார்த்தா 5:2 ஓகேங்களா. செவ்வகத்தின் பார்த்தா அகலம் பார்த்தா 48 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அது பி பார்த்தா 48 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க பார்த்தா எல் பார்த்தா எவ்வளோன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அப்போ 2x பார்த்தா இப்ப 48 கொடுத்துறாங்க அது பி. அப்போ ஒரு வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்ப எக்ஸ் ஈக்குவல் பார்த்தா 24 சொல்லிட்டு இருக்குமா. அப்போ ஒரு பங்கு பார்த்தா நம்மளுக்கு என்ன 24 சொல்லிட்டு கண்டுச்சு. அப்போ இங்க எக்ஸ் பார்த்தாங்க அப்போ எல் பார்த்தா 5 பங்கு இருக்கு. அப்போ 24 × 5 இப்போ 5 20 2 5 10 12 அப்போ 120 தான் நம்மளோட ஆன்சர். எங்க இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் சி பார்த்தா இருக்கு ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 16th கொஸ்டின் பார்ப்போம். 1950 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் ஒரு கம்பத்தை 150 வினாடிகளில் கடக்கிறது எனில் அந்த ரயில் 338 மீட்டர் நீளமுள்ள ஒரு நடைமேடையை கடக்க எடுக்கும் நேரத்தை வினாடிகளில் காண்க ஓகேங்களா. இப்பதான் ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தா கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டேட் என்ன சொல்ல பார்த்தா 1950 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் ஒரு கம்பத்தை 150 வினாடிகளில் கடக்கிறது ஓகேங்களா. அந்த ரயில் 338 நீளமுள்ள ஒரு நடைமேடை கடக்க எடுக்கும் நேரத்தை காண்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டேட்டால பார்த்தா நம்மளுக்கு என்ன கொடுத்துறாங்க டிஸ்டன்ஸ் கொடுத்துறாங்க டைம் கொடுத்துறாங்க ஆனா ஸ்பீடு கொடுக்குறாங்க. அப்ப நம்ம இந்த இதுல இருந்து ஸ்பீடு வந்து பார்த்தா கால்குலேட் பண்ணிட்டு இதுல அப்ளை பண்ணாதான் நம்ம இவ்வளவு ஸ்பீட்ல போனா இது எவ்வளவு நேரத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டேட்டா பார்க்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தா இப்போ டிஸ்டன்ஸ் போட்டு ஸ்பீட் இன்ட்டு டைம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துறாங்க 1950 ஈக்குவல் டு ஸ்பீட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இன்ட்டு இப்போ 150 வினாடி சொல்லிட்டு கொடுத்துறாங்க ஓகேங்களா. இப்போ கேன்சல் பண்ணலாமா 0 கேன்சல் ஆயிடும் 15 15 4 அப்போ 15 40 அப்போ நம்மளுக்கு ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னு கிடைச்சிச்சு 13 மீட்டர் பை செகண்ட்ஸ் சொல்லிட்டு கிடைச்சிச்சு ஓகேங்களா ஸ்பீடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த ரயில் 338 நீளம் இல்ல ஒரு நடைமேடையை கடக்க எடுக்கும் நேரத்தை காரணம் சொல்றாங்க. அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தா இருக்கு அது மறுபடியும் இதே ஃபார்ம் தான் ஸ்பீட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்பீட் இன்ட்டு டைம் ஓகேங்களா. இதுல எப்படி பண்ணலாம்னு பார்த்தா இப்போ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தா இங்க ஆட் பண்ணும். அதாவது ஒரு அந்த ரயில் வந்து பார்த்தோம்னா 338 நீளம் உள்ள ஒரு நடைமேடையை கடக்குன்னு சொல்றாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் இந்த ரயிலுக்கும் பார்த்தா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இந்த நடைமேடைக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு ஓகேங்களா. அப்போ ரெண்டு டிஸ்டன்ஸ் சேர்த்து தான் நம்ம இங்க ஆட் பண்ணோம் ஓகேங்களா. அப்போ 1950 338 அப்பதான் டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணோம். அப்போ 8 8 12 அப்போ 2288 ஓகேங்களா. ஸ்பீட் வந்து பார்த்தா நமக்கு எவ்வளவு தெரிஞ்சு 13. இது நம்ம சால்வ் பண்ண நமக்கு பார்த்தா ஆன்சர் பார்த்தா கிடைச்சிடும் ஓகேங்களா. சால்வ் பண்ணலாங்களா 2288 டிவைட் பை 13 13 மிச்சம் பார்த்தா 9 8 17 பார்த்தா 91 வரும் மிச்சம் பார்த்தா 7 8 16 78 அப்போ வந்து 0 வந்து அப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தா 176 செகண்ட். எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் சில வந்து பார்த்தா இருக்கு ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 17th கொஸ்டின் பார்ப்போம். கொடுக்கப்பட்டுள்ள பை வரைபடத்தை படித்து பின்வரும் கேள்விக்கு பதிலளிக்கவும் ஓகேங்களா. ஒரு பார்த்தா பை சார்ட் பார்த்தா கொடுத்துறாங்க பார்த்தா இங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்தா 4 பார்ட்டா வந்து பார்த்தா டிவைட் பண்ணிடுறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்கப்பட்ட 4 நாட்களில் விளையாட்டு மையத்துக்கு சென்ற மொத்த குழந்தைகள் எண்ணிக்கையில் அதாவது 40 பேர். அப்போ இந்த டோட்டல் பார்த்தா இந்த 40 பேர்ல வந்து பார்த்தா 4 பார்ட்டா டிவைட் பண்ணிடுறாங்க ஒவ்வொரு டேல ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டேன்னு சொல்லிட்டு. இப்போ கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னு பார்த்தா இப்போ விளையாட்டு மையத்துக்கு சென்ற குழந்தைகள் சதவீதத்தை பைவிலருக்கும் சித்தரிக்கின்றது. ஓகே கொஸ்டின் என்ன கேக்குறாங்க விளையாட்டு மைதான நுழைவுச்சீட்டு விலை ஒவ்வொரு குழந்தைக்கும் ரூபாய் 25 ஞாயிற்றுக்கிழமை வசூலிக்கப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு சொல்றாங்க 15% சொல்றாங்க. அப்போ இந்த 40 பேர்ல வந்து பார்த்தா 15% பேர் வந்து பார்த்தா சண்டேல போயிடுறாங்க. அந்த சண்டேல போனவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 25 ரூபாய்னா அப்போ டோட்டலா எவ்வளவு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கண்டுபிடிக்கலாமா ஃபர்ஸ்ட் 40 பேருங்களா. இப்போ சண்டேயோட பர்சன்டேஜ் 15 அப்போ 15 டிவைட் பை 100 சொல்லிட்டு வந்துருமா. இப்போ 5 3 5 5 2 10 20 0க்கு 0 2 2 2 4 அப்போ டோட்டலா 6ன்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ 40 பேர்ல வந்து பார்த்தா 6 பேரு சண்டேல வந்து பார்த்தா விளையாட்டு போயிடுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூபாய் வந்து எவ்வளவுன்னு சொல்லிட்டா 25 ரூபான்னு சொல்றாங்க. அப்போ 6 பேருக்கு எவ்வளவு இருக்கும் அப்போ 25 × 6 பண்ண வந்துருமா 6 5 30
மிச்சம் 3 6 பண்ணிட்டு அப்போ 15. அப்போ 150 ரூபாய் டோட்டலா ஆகும். எந்த ஆப்ஷன் பார்த்தா ஆப்ஷன் சில வந்து பார்த்தா இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 18th கொஸ்டின் பார்ப்போம். சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துறாங்க. இப்போ இதுல இருந்து பார்த்தோம்னா ஃபிராக்ஷன், டெசிமல், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்க ஒன்னு எக்ஸாம் பார்த்தா இது மல்டிபிள் பண்ணி போட்டா ரொம்ப டைம் டேக்கனா இருக்கும். அதே மாதிரி பார்த்தா உங்களால பர்டிகுலர் டைம்ல போட்டு வர முடியாது. இது எப்படி ஷார்ட் கட்டா அப்படி பண்ணணும்னு பார்த்தா இப்போ இங்க பார்த்தாங்க 2.46 2.46 இருக்குங்களா? அப்ப ரெண்டு வேல்யூ பார்த்தா கொடுத்துறாங்க. இது நம்ம எப்படி எடுத்துறோம் பார்த்தா இந்த ஏபின்னு சொல்லிட்டு அப்போ 2.46 பார்த்தா ஏன்னு எடுத்துக்கிறேன், பின்னு பார்த்தா 1.46 சொல்லிட்டு எடுத்துறேன். ஓகேங்களா? நம்ம ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணா நம்மளுக்கு இன்னும் சீக்கிரமாக முடியும். பார்க்கலாமா? இப்போ 2.46 2.46 அப்போ வந்து பார்த்தா ரெண்டு இருக்கு. அப்போ ஏ இன்ட்டு ஏ இங்க பார்த்தா இங்க மைனஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பி இன்ட்டு பி டிவைட் பை என்னங்க பார்த்தா ஏ மைனஸ் பி. அப்போ ஏ மைனஸ் பி சால்வ் பண்ணலாங்களா? இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ மைனஸ் பி. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு தெரியும் தானே? அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? இது கேன்சல் பண்ண ஏ மைனஸ் பி கேன்சல் ஆகும். மீதி எவ்வளவு இருக்கு? ஏ பிளஸ் பி மட்டும் தான் இருக்கு. அப்போ ஏவும் பி பிளஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஏ வந்து பார்த்தா எவ்வளவு இருக்கு? 2.46 பி 1.46. ஓகேங்களா? 6 12 2 மிச்சம் 1 8 9 அப்போ 3. அப்போ 3.92 தான் நம்ம ஆன்சர். எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா இப்போ 3.92 பார்த்தா உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. எதனாலனா இதுன்னு பார்த்தா நம்ம ஒன்னு ஃபிராக்ஷன்ல குத்துறாங்க. இப்போ இந்த டெசிமல் ஃபிராக்ஷன் மாத்தலாமா? இப்போ 392 ஃபிராக்ஷன் மாத்திரம் என்ன பண்ணணும்? 2 ஸ்தானம் தள்ளி போயிருக்கு. அப்போ 2 0 ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 392 டிவைட் பை 100 எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் டில வந்து பார்த்தா இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 19th கொஸ்டின் பார்ப்போம். ஒருவரின் மாத சம்பளம் ரூபாய் 28,000 அந்த மாத செலவு சம்பளத்தில் 92% இருந்தால் அந்த மாத சம்பளத்தில் மீதமுள்ள தொகை டேஷ் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் மந்த்லி சேலரி எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 28,000 சொல்றாங்க. ஓகேங்களா? இது நம்ம மந்த்லி சேலரி எப்பவுமே ஒரு முழு வேலையை நம்ம எப்படி எடுத்துப்போம்னு பார்த்தோம்னா 100% எடுத்துப்போம் எப்பவுமே. அப்போ இந்த 28,000 100%. இதுல இருந்து பார்த்தா மாத செலவு பார்த்தா 92% சொல்றாங்க. அப்போ இந்த 100% பார்த்தா 92% பார்த்தா மாத செலவு சொல்றாங்க. அப்போ மிச்சம் நம்ம கொஸ்டின் பார்த்து என்ன கேட்கணும்? அந்த மாத செலவு அந்த மாத சம்பளத்தில் மீதமுள்ள தொகை தான் கேட்கறாங்க. அப்போ மீதமுள்ளது எவ்வளவு இருக்கு? இப்போ 100% 92% மீதி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 8% இருக்குமா? இந்த தொகை தான் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகே, நான் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இப்போ 100% பார்த்தா 28,000னா 8% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா அவங்க ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்போ 28,000 இன்ட்டு 8 டிவைட் பை 100. ஓகேங்களா? 0க்கு 0 2 0 கேன்சல் ஆகும். அப்போ 28 இன்ட்டு 8 நம்ம ஆட் பண்ண 8 8 64க்கு 4 மிச்சம் 6 8 2 12 22 இங்க 0 பண்ணா 0 ஆட் பண்ணோம். அப்போ 2,840 எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் டில வந்து பார்த்தா இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் 20 கொஸ்டின் பார்ப்போம். ஏ மற்றும் பி என்ற இரண்டு குழாய்கள் ஒரு தொட்டிய முறையே 20 நிமிடங்களும் 30 நிமிடம் இருக்கும். மூன்றாவது குழாய் சி முழு தொட்டியை 40 நிமிடம் காலி செய்யும். 3 குழாய் ஒன்றாக திறக்கப்பட்ட தொட்டியை நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ மற்றும் பி குழாய் பார்த்தா ரெண்டு ஒரு தொட்டி பார்த்தா 20 மற்றும் 30 நிமிடம் பார்த்தா நிரப்பன்னு சொல்றாங்க. அப்போ ஏ குழாய் வந்து பார்த்தா 20 நிமிஷத்துலயும் பி குழாய் வந்து பார்த்தா 30 நிமிஷத்துல வந்து பார்த்தா நம்மளுக்கு நிரப்பன்னு சொல்லிடுறாங்க. சி என்ற குழாய் வந்து பார்த்தா இப்போ மூன்றாவது குழாய் இருக்கு. அது சி வந்து பார்த்தா தொட்டி 40 பார்த்தா காலி செய்ய சொல்றாங்க. அப்போ சி வந்து பார்த்தா நம்ம 40 நிமிஷத்துல காலி செய்யணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுமே கொடுத்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா இது எல்லாத்தையும் எல்சிஎம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான் இருக்கணும். இப்போ 20 30 40 இப்போ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? இப்போ 10 எடுத்து வச்சு அப்போ 2 அப்போ 3 இது 4. ஓகேங்களா? இப்போ இன்னும் சிம்பிள் பண்ணா 2 2 3 அப்போ 2 2 இதுக்கப்புறம் காமன் டிவைசர் கிடையாது. ஓகேங்களா? அப்போ 5 பார்த்தா 20 20 3 பார்த்தா 60 60 பார்த்தா 120. அப்போ நம்மளுக்கு எல்சிஎம் எவ்வளவு பண்ணா 120 சொல்லிட்டு கிடைச்சிச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து எல்சிஎம் வந்து பார்த்தா 120. இது வந்து பார்த்தா நம்ம ஒரு செங்கல் செய்யறோம். அதாவது பார்த்தா செங்கல்ல இப்போ நம்மளுக்கு தொட்டின்னு சொல்லலாம். இது பார்த்தா ஒரு தொட்டி ஃபில் பண்றதுன்னு நினைச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தா இங்க இது வந்து பார்த்தா 3 பார்த்தா நாம மெங்கல் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ ஏ வந்து பார்த்தா 120 லிட்டர் வந்து பார்த்தா நிரப்ப 20 மணி நேரத்துனா அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு நிரப்ப இருக்கும்? 6. ஓகேங்களா? 6 லிட்டர் ஃபில் பண்ணிருக்கோம். இது பி வந்து பார்த்தா 4, சி வந்து பார்த்தா 3. ஓகேங்களா? இது வந்து பார்த்தா நிரப்பும். ஏ மற்றும் பி வந்து பார்த்தா நம்மளுக்கு நிரப்புன்னு சொல்லிங்கன்னா பிளஸ்ல போட்டுக்கிறேன். சி என்ற குழாய் வந்து பார்த்தா எம்டி பண்ணாலும் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டோட்டல் என்ன கேட்கறாங்க? 3 குழாய் ஒன்றாக திறக்கப்பட்டான்னு சொல்றாங்க. அப்போ ஏ
பிளஸ் பி பிளஸ் சி வந்து பார்த்தோம்னா 6 4 10 10 3 போச்சு நம்மளுக்கு ஏன்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். அப்போ 120 லிட்டர் பார்த்தா நம்ம அதாவது ஏ பிளஸ் பி வந்து பார்த்தா 1 மணி நேரத்துக்கு 7னா அப்போ 100 டோட்டலா வந்து பார்த்தா எவ்வளவு நேரத்துல பண்ணு சொல்லிட்டு பாருங்க 120 டிவைடட் பை 7. ஓகேங்களா, எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் டில வந்து பார்த்தா இருக்கு 120 by 7 மினிட்ஸ். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷன் வந்து பார்த்தா இங்க முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, 20 கொஸ்டின் பார்த்துட்டோம். இதனால உங்களுக்கு டவுட் என்ன இருந்துச்சு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா, நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு பார்த்தா நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே गाइस, தேங்க்யூ.